Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Maths Unit 7 Complex Analysis 2004 file கேட்ட previous year questions தான் பார்க்க போறோம். So 34 question பாருங்க. For the function f of z equal to z minus sin z divided by z cube. z not equal 0 is a இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Pole or removable singularity or essential singularity. ஸோ நமக்கு என்ன தெரியும், பிரின்சிபல் பார்ட்டே இல்லை அப்படின்னா அது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனைட்டாக இருந்துச்சு, பிரின்சிபல் பார்ட் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து போல். இன்ஃபைனைட்டாக இருந்தது, பிரின்சிபல் பார்ட் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ என்ன கொஷின் அப்படின்னா z மைனஸ் சைன் z பை z கியூப் எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், z மைனஸ் மெக்லரின் சீரீஸ் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். z cube by 3 factorial z power 5 by 5 factorial minus and so on divided by z cube. ஸோ இந்த z வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், z கேன்சல் ஆகிடும். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா z cube by 3 factorial இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், z power 5 by 5 factorial plus and so on divided by z cube அப்படின்னு வரும். ஸோ இந்த டேர்ம் ரெண்டும் என்ன ஆகிடும், z cube கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 by 3 factorial அப்படின்னு வரும். செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் z ஸ்கொயர் பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இங்கே நமக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் பார்ட்டே இல்லை, தட் இஸ் 1 by z டேர்மே வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன அப்படி சொன்னாக்கா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. தட் இஸ் லிமிட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், லிமிட் டிஸ்டன்ஸ் டு 0 போட்டாலும் நமக்கு வந்து நான் 1/6 அப்படின்னு ஒரு ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ ஆப்ஷன் டி ஏ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. நெக்ஸ்ட்டு 35. The number of zeros of the function f of z equal to z power 4 minus 5z plus 1 which lie on the annulus 1 less than z less than 2 is. ஸோ இது வந்து 2003-4 கொஷின் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோ, அதிலே வந்து இந்த இதே கொஷின் கேட்டிருந்தாங்க, அதே கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நேற்றே இந்த கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று ஆல்ரெடி போட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ பாருங்கள் அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் வந்து 1 less than z less than 2 அப்படிங்கிறது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் z ஈக்குவல் டு 1, நெக்ஸ்ட்டு வந்து C2ங்கிறது மாடுலஸ் z ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். f of z என்ன கொடுத்துருக்காங்கன்னா z power 4 minus 5z plus 1 அண்ட் g of z எப்படி சூஸ் பண்ணுவோம், இதில் வந்து zக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம மைனஸ் ப்ளஸ்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 power 4 1, இங்கே 5 into 1 1 வந்துடும், இங்கே வந்து 1 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதில் எது பிக்கஸ்ட் அப்படின்னா 5 தான். ஸோ பிக்கஸ்ட் டேர்ம் தான் வந்து g of z அப்படின்னு சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ g of z ஈக்குவல் டு மைனஸ் 5z அண்ட் ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் வந்து h of z ஈக்குவல் டு z power 4 plus 1. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது மைனஸ் 5z. ஸோ இசட்க்கு பவரில் என்ன இருக்குது 1. ஸோ z ஈக்குவல் g of zல வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. இதில் பவரில் என்ன இருக்கோ அந்த நம்பரை தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு ஜீரோ, தட் இஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ g of z has 1 0 in C1. C1ங்கிறது என்ன, மாடுலஸ் z ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ஸோ மாடுலஸ் ஆஃப் g of z ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 5z we can get 5 on C1 and then மாடுலஸ் ஆஃப் h of z அப்படிங்கும்போது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 2 வருது. அண்ட் தென் g of z மாடுலஸ் ஆஃப் g of z மாடுலஸ் ஆஃப் h of z கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் h of z இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் g of z. ஸோ நமக்கு ருச்சிஸ் தியரம் என்ன தெரியும் அப்படின்னா h of z plus g of zங்கிறது இங்கே என்ன அப்படின்னா f of z. ஸோ f of z அண்ட் g of zல வந்து என்ன இருக்குது, சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன்சைட் C1. ஸோ ருச்சிஸ் தியரம்லாம் படிச்சுட்டு இந்த சம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பார்ட் 18 வீடியோவில் ருச்சிஸ் தியரம் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். தட் இஸ் f of z has 1 0 inside C1. ஸோ நம்மளுக்கு g of zக்கு இங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ அதே தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, f of zக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இது வந்து C1 மட்டும் தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து C2 வந்து என்ன அப்படின்னா மாடுலஸ் z ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே வந்து f of z என்ன கொடுத்துருக்காங்க, z power 4 minus 5z plus 1. ஸோ z வர இடத்துலலாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 power 4 16, இங்கே 5 into 2 10. பிக்கஸ்ட் டேர்ம் எது அப்படின்னு சொன்னாக்கா 16 தான் வருது. ஸோ g of z ஈக்குவல் டு z power 4. பிக்கஸ்ட் டேர்ம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் உள்ள டேர்ம் தான் வந்து g of z சூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து h of z எடுத்துக்குவோம். அகைன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் g of z மாடுலஸ் ஆஃப் h of z கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி g of zல எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 4. z ஈக்குவல் டு 0 இஸ் 0, அதோட ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா 4. இப்போ மாடுலஸ் ஆஃப் g of z என்ன வரும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z பவர் 4ங்கும்போது zங்கிறது இங்கே 2, அதனால 2 power 4 போட்டோம் அப்படின்னா 16 வரும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் h of z அப்படிங்கிறது
என்ன வருது மாடலஸ் ஆஃப் 5z + 1 ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படி செப்பரேட் பண்ணி z பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 11 வருது. ஸோ மாடலஸ் ஆஃப் h of z வந்து என்ன வருது லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் g of z. ஸோ மாடலஸ் ஆஃப் இந்த பை ரிச்சஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா f of zல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா 4 zeros. இப்போ நான் வந்து ரெண்டு ரீஜன் இது ஹோலாக இந்த ரீஜனில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மாடலஸ் z = 2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல அதுலேருந்து மாடலஸ் z = 1 வந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து மாடலஸ் z = 2 இருக்கும்போது 4 zeros அண்ட் மாடலஸ் z = 1 இருக்கும்போது 1 0. ஸோ 4 - 1 we can get 3 0. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3 0ங்கிறது தான். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன் 35க்கு. நெக்ஸ்ட் 36th question. The series for 1/z - 3 valid on modulus of z greater than 3 is modulus of z greater than 3 அப்படின்னா நம்ம எப்போதுமே modulus z less than 1 அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ modulus of z/3 வந்து என்ன வரும் greater than 1 அப்படின்னு வரும். ஸோ அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா modulus of 3/z less than 1. ஸோ இந்த கொடுத்துருக்க சம் வந்து நம்ம மாடலஸ் ஆஃப் 3/z அப்படின்னு கொண்டு வந்துடும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1/z - 3. ஸோ 3/z வரணும் அப்படின்னா இசட்டை வந்து காமனாக எடுக்கலாமா 1 - 3/z அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1/z அப்படி வச்சுட்டு இந்த டேர்ம் 1 - 3/z த ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1/z இன்ட்டு எல்லா டேர்ம்ஸுமே இங்கேயும் மைனஸ் இல்லை இங்கேயும் மைனஸ் இருந்தால் எல்லா டேர்ம்ஸுமே ப்ளஸில் தான் வரும். ஸோ 3/z + 3/z த whole square plus 3/z the whole cube plus and so on. இந்த z வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 1/z plus 3/z square plus 3/z the whole square into 1/z plus and so on அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேர்ம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி 1/z plus 3/z square plus 3 squared by z cube. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு அதாவது லாரன்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இஃப் 37 if f of z and f of z bar are analytic in a region D, then f of z is constant in D. f of z வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட். இதுதான் ஆல்ரெடி ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். ஸோ f of z f of z பாரும் அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருந்ததுன்னா அதோட கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். பட் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அதோட கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்போதுமே மறக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனும் அதோட கான்ஜுகேட் ஃபங்க்ஷனும் அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து என்னவாக தான் இருக்கும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட் 38 கொஷின். Let f of z equal to real part of z by modulus z. If z not equal to 0, 0 if z equal to 0, then limit s tends to 0 f of z is. So limit s tends to 0 f of z போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரியல் பார்ட் ஆஃப் zங்கிறது என்ன x, மாடுலஸ் zங்கிறது என்ன வரும் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் இந்த சம் ஆல்ரெடி மெட்டீரியலே போட்டிருக்கேன். ரியல் பார்ட் ஆஃப் zங்கிறது x, மாடுலஸ் z ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ y = mx சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்படின்னு வரும். அலாங் த பாத் y = mx சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 + m ஸ்கொயர்னு வரும். ஸோ x கேன்சல் ஆகிடும். ஸோ எம்க்கு எல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எம்க்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். எப்போதுமே லிமிட் வந்து யூனிக்காக தான் இருக்கணும். பட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா இங்கே வந்து லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். Next 39. The series z by 1 - z plus z squared by 1 - z squared plus z cube by 1 - z cube plus and so on infinity converges in. ஸோ இந்த சீரீஸ் வந்து எங்கே கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டினாமினேட்டட் டேர்மில் வந்து என்ன இருக்குது 1 - z இருக்குது. அதாவது of z = 1 less than 1. 48th question. The bilinear transformation which map the points 0, -i, -1 in the z plane into the points i, 1, 0 of the w plane. இது வந்து என்ன அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ வந்து w தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ wவில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இசட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 0 + 1 1 0 - 1 -1. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ -1 வருது. பட் இங்கே வந்து i இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் வந்து இசட்டுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த i வேல்யூ நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ 0 + 1 1. இங்கே வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் -i அப்படின்னு வருமா. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z + 1/i × z - 1.
So 0 substitute பண்ணா என்ன வரும் 0 plus 1 divided by I into 0 minus 1. So we can get என்ன வருது அப்படின்னா 1 by minus I. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோமா ஐ பை ஐ போட்டோம் அப்படின்னா ஐ பை மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு ஐ வந்துடுது. ஸோ இந்த டேர்முக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஐ கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா சில இதில் வந்து 2-3 டேர்ம்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் போடுறதோட அதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஆப்ஷனையுமே வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ மைனஸ் ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும். மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 + 1 0 ஆகிடும். இந்த 0 கிடச்சிருது இல்லையா? ஸோ ட்ரையல் அண்ட் எரர் யூஸ் பண்ணி இதில் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன். ஓகேவா? ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். Next question, integral C 1 by z minus 2 into dz, where C is the positively oriented circle, modulus of z minus 2 equal to 4 is. So, நம்மளுக்கு என்ன வரும் z equal to 2ங்கிறது lies inside the circle தான். ஏன்னா modulus z equal to 4 plus 2 we can get 6னு வரும். ஸோ அப்போ z equal to 2ங்கிறது என்ன அப்படின்னா lies inside the circle தான். ஸோ அப்போ வந்து 2 pi I 41க்கு வந்து என்ன அப்படின்னா by Cauchy's theorem. Cauchy's theorem யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது 2 pi I. ஸோ இது வந்து டைரக்ட் கொஷின் தான். தியரம் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஃப் z1, z2, z3 ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் such that modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3 and if the triangle with vertices z1, z2, z3 is equilateral then ஈக்குவலேட்டராக இருந்தது அப்படின்னா z1 plus z2 plus z3 ஓட வேல்யூ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ இது ஆல்ரெடி மெட்டீரியலில் இருக்குது. இந்த கொஷினை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் z1, z2, z3 ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் such that arg z1 minus z2 by z2 minus z3 equal to pi by 2 and modulus of z1 minus z2 equal to modulus of z2 minus z3 then z1 minus z2 by z2 minus z3 the whole square இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா z1 minus z2 by z2 minus z3 the whole squared. என்ன given condition கொடுத்துருக்காங்க அப்படின்னா arg of z1 minus z2 by z2 minus z3 equal to pi by 2 கொடுத்துருக்காங்க. நான் இந்த டேர்மை மட்டும் z அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி z equal to z1 minus z2 by z2 minus z3ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா this term வந்து given. ஸோ arg of இந்த term zன்னு எடுத்ததுனால arg z equal to pi by 2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் அனதர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா modulus of z1 minus z2 equal to modulus of z2 minus z3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த டேர்ம் வந்து டிவிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருமா? ஸோ இந்த டோட்டல் டேர்மை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் zன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து modulus z equal to 1 அப்படின்னு வந்துடும். ஸோ z equal to ஆல்ரெடி என்ன தெரியும் z equal to r e power I theta அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் modulus z. தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா arg z. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல் கான்செப்ட் தான். ஸோ z equal to நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா modulus of z into cos of arg z plus I sin, அதாவது cos theta plus I sin theta அப்படின்னு எழுதுவோம். ஆறுங்கிறது என்ன அப்படின்னா modulus z. e power I theta எப்படி எழுதுவோம் cos theta plus I sin thetaன்னு எழுதுவோம். தீட்டாங்கிறது இங்கே என்ன arg z. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். z equal to modulus of zங்கிறது 6 and then e power I thetaங்கிறது cos thetaன்னு வரும். cos of thetaங்கிறது arg z plus I into sin of thetaக்கு பதிலாக arg z. ஸோ arg zங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும் pi by 2. ஸோ arg zக்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ modulus z ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு 1. ஸோ modulus z 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இங்கே 1ன்னு வந்துடும். அண்ட் காஸ் ஆஃப் arg z வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு pi by 2. ஸோ காஸ் ஆஃப் pi by 2 plus I sin pi by 2ன்னு வந்துடுது. ஸோ காஸ் pi by 2 வேல்யூ 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். sin pi by 2 வேல்யூ 1. ஸோ 1 into I we can get ஐன்னு வந்துடுது. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா z1 minus z2 by z2 minus z3 the whole squared. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டேர்ம் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்கொயர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஐன்னு கிடச்சிருக்கு இல்லையா? அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா -1. நெக்ஸ்ட்டு இஃப் z equal to x plus iy and w equal to 1 minus iz by z plus i then modulus of w equal to 1 implies that in the complex plane z lies on the. So modulus of w equal to modulus of 1 minus iz by z minus i equal to 1. So modulus w equal to 1ங்கிறது நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ z equal to x plus iy-ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து என்ன வந்துடும் modulus of z minus i equal to modulus of 1 minus iz and zக்கு பதிலாக x plus iy சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதில் வந்து ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா
ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது லாஸ்ட்டாக வந்து y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. y ஈக்குவல் டு 0ங்கிறது என்ன அப்படின்னா ரியல் ஆக்சிஸ். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ 44க்கு 2004-5ல வந்து டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 2005-6ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.